நாம் தமிழர் கட்சி மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக மரக்கன்று நடுதல், மரக்கன்று வழங்குதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் நம்மை சுற்றி இருக்கும் மரங்கள். நம்மிடம் பொன்னும் பொருளும் எவ்வளவு இருந்தாலும் நம்மை சுற்றி மரங்கள் இருந்தால் மட்டுமே நம் ஆரோக்கியமாக வாழ முடியும். அடுத்த தலைமுறைக்கு பொன்னும் பொருளும் சேர்த்து வைத்தால் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக வாழும் என்று சொல்ல இயலாது. நமது முன்னோர்கள் நமக்கு தேவையான அனைத்து இயற்கை வளங்களையும் விட்டு சென்றார்கள். இப்பொழுது அனைவரும் அறிவோம் இயற்கை வளங்கள் எவ்வாறு கொள்ளை போய் கொண்டிருக்கிறது, இயற்கை வளங்கள் எவ்வாறு அழிந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே. இயற்கை வளங்களை பாதுகாக்கும் ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி கொடியேற்றும் நிகழ்வுகள் எங்கு நடக்கிறதோ அங்கெல்லாம் கொடியும் ஏற்றப்படும், மரக்கன்றுகளும் நடப்படும், மரக்கன்றுகளும் வழங்கப்படும். நம்மளுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது நம்ம சுற்றி இருக்கிற மரங்கள் தான். நாம சுவாசிக்கிற மூச்சு காற்று, அதாவது ஆக்சிஜன் அளவு. காற்றில் நூற்றுக்கணக்கான வாயுக்கள் இருந்தாலும் ஆக்சிஜனை உருவாக்குறது மரங்கள் மட்டும்தான். மரங்கள் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா அனைத்து உயிர்களுமே வாழ முடியாது. அவ்வளவு ஒரு அரிய பொக்கிஷமான இந்த மரத்தை நாம வளர்த்தெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிறந்த நாள்ல கட்டாய மரக்கன்று நடணும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு லட்சியம் இருக்குது எல்லாருக்கும். அப்போ ஒரு மரக்கன்று நட்டு வளர்த்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணுங்கிற ஒரு புதிய லட்சியத்தை நாம இப்ப இந்த நேரத்துல நம்ம உறுதிமொழியை எடுத்துக்குவோம். ஒவ்வொருத்தரும் இனிமேட்டு இப்போ நம்ம ஒரு 50 மரக்கன்று இப்ப கொடுத்துருக்குறோம். எல்லா பசங்களும் ரொம்ப ஆர்வமா வாங்கிட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவையோ அதை நான் இப்ப என் கண்கூடா பார்த்தேன். நான் இப்ப அவங்களாம் இந்த மரத்தை நட்டு நிச்சயமா வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த செய்தி யார் யாருக்கு போகுதோ எல்லாரும் சேர்ந்து அனைத்து உயிர்களுக்கும் தேவையான மரங்களை நாம ஒவ்வொருத்தரும் முக்கியமா நம்மளுடைய பணிகள்ல மிக முக்கியமான பணியா மரக்கன்று நடுதலை, அதை வளர்க்கறத, அதை பராமரிக்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். இப்போ மரக்கன்று நடுவோம். இந்த மரக்கன்று நட்டுட்டு அதுக்கு ஒரு பொறுப்பாளரை நம்ம தீர்மானிச்சிருவோம். அவங்க அதை தினமும் தண்ணி ஊத்துறது, அதை கவனிச்சுக்கிறது, அது மரமாகிற வரைக்கும் அதை இது பண்ணுவாங்க. அந்த மரம் வளர்ந்த பிறகு அந்த மரத்து நிழலை எல்லாரும் இலைப்பாறலாம். காக்கா, குருவி, பறவைகள் எல்லாரும் இலைப்பாறலாம். அந்த மாதிரியான ஒரு செயலை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செய்யும். மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று இந்த நன்னேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மரம் நடு விழாவிற்கு வருகை தந்த அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. குடிநீரை வீணாக்காமல் பாதுகாப்போம். நம்மை வாழ வைக்கும் மரங்களை நாம் வளர்ப்போம், வாழ வைப்போம். என் பிறந்த நாளில் கட்டாயம் ஒரு மரக்கன்றை நட்டு வளர்த்து பராமரித்து அன்னை பூமிக்கு தானம் செய்வேன் என்று உறுதிமொழி ஏற்கிறேன். நான் ஏற்ற உறுதிமொழியை கட்டாயம் நிறைவேற்றுவேன் என்று உறுதிமொழி ஏற்கிறேன். ஆரியம் திராவிடம் கதை சொல்லி போரினில் பகையுடன் கரம் கோர்த்தே உலகம் ஆண்ட ஒரு இனத்தை கலகம் செய்தே அழித்திட்டார். தலைவர் ஏந்திய தமிழ் சுடரை தமிழர் மனங்களில் பற்ற வைத்தே ஒற்றை நம்பிக்கை புறப்பட்டான் போல் இலக்கை நோக்கி புறப்பட்டான். தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே. கழனி போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே. வந்தான் ஒருவன் வந்தான், வென்றான் இதயம் வென்றான், மங்கையர்க்கும் மன்றத்தை தந்தான், சமவாய்ப்பை சபைதனில் தந்தான். தரணி போற்ற
போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் பகை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான். ஒதுங்கி நின்ற ஆதி தமிழரை புதிவில் நிறுத்தி அழகு பார்த்து புரட்சி செய்தவன் சாதி கேட்டு போடும் போட்டு தீட்டு என்பதை சபைகள் தோறும் பகைவர் மிரள போட்டு உடைத்தவன்